வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. இந்த எபிசோட்ல நிறைய பேர் வருவாங்க, அதனால நான் பேரை சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்படிலாம் கூட கிரைம் நடக்குமான்ற மாதிரி தான் வித்தியாசமா கிரைம் இதுல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே மாலினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு லேடியை டாக்டர் செக் பண்றாரு. பக்கத்துல இருந்து இவங்களுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் ஃபாலோ அப்லாம் நர்ஸு கிட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாரு. அதே சமயம் அந்த லேடிக்கு ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவனும் இங்கதான் நின்னுட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, அம்மா ஓகே தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த லேடிக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் மாலினி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த பையனுக்கு மாலினியை பிடிச்சிருக்கு போல. இப்ப மாலினி கிளம்பலான்னு நினைக்கும் போது வேணும்ட்டே வழியை மறைச்ச மாதிரி நிக்கிறான். இவங்க அந்த பக்கம் போலான்னு பார்த்தா அங்கேயும் மறைச்ச மாதிரி நிக்கிறான். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தள்ளி நிக்கிறான். இவங்களுமே வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்ப ஃப்ரீ டைம்ல ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாலினி கூடிய சீக்கிரத்துல பிரசாந்த்னு ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆல்ரெடி நிச்சயதார்த்தம்லாம் கூட முடிஞ்சிருச்சு. அதை பத்திலாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு இந்த லேடி நர்ஸ் இருக்காங்கல்ல, சரி இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பிரசாந்த் கிட்ட சொல்ல போறியா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கு மாலினி இருக்காங்கல்ல, நான் யோசிக்கிறேன், சொல்லாமா வேணாமான்ற மாதிரி தான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. மாலினி லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. மாலினி அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்க போல. இப்ப கூட கோயிலுக்கு வந்து கடவுளெல்லாம் வேண்டுறாங்க. வாசல்லே ஒரு பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கு மத்தவங்க எல்லாம் காசு போடுறாங்க, ஆனா இவங்க சாப்பாடுலாம் வாங்கி தராங்க. அவருமே நன்றி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வர வேகமா வந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு இவங்க முதுகுலயே கைய வைக்கிறாங்க. இவங்க ஷாக் ஆன மாதிரி திரும்புறாங்க. பார்த்தா பிரசாந்த் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதாவது இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் வந்திருக்காரு. இவங்களுமே பிரசாந்த் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருந்து இவங்களை பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குமே அந்த ஃபீலிங் வருது. யாரு மறைஞ்சிருந்து பாக்குறான்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. ஆனா மறைஞ்சிருந்து பாக்குற நபர் இருக்காருல்ல, சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. அதனால இவங்களுமே யாரும் இல்லன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மறைஞ்சிருந்து பார்த்த நபர் யாருன்றத நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு தீபக் அப்படின்றது. இவர் யாரு என்னன்றது தெரியல. மேற்கொண்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது விஸ்வான்ற ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மாலினியோட அப்பா பேரு தரம் அப்படின்றது. அவர் ஃபிஷ் மார்க்கெட்ல ஒரு கடை தான் வச்சிருக்காரு. அதே இடத்துல தான் விஸ்வாவும் கடை வச்சிருக்காரு. ஆக்சுவலா தரம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, மத்தவங்க கஸ்டமரை கூட இழுத்துருவாரு. அந்த அளவுக்கு பேச்சு திறமை இருக்கும். உன் அப்பா மத்தவங்க கஸ்டமர் எல்லாம் இழுத்துட்டு இருக்காரு, இது நல்லது இல்ல, உன் அப்பாக்கு சொல்லி புரிய வையே, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோனே தெரியாதுன்ற மாதிரி விஸ்வா இவங்களை பயங்கரமா மிரட்டுறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. விஸ்வாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த தீபக்ன்ற நபர் ஒளிஞ்சிருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு. யாரு என்னன்னு தெரியல. இப்ப தரமோட கடையை நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு பக்கத்திலேயே குருன்னு ஒருத்தரும் கடை வச்சிருக்காரு. இப்போ ஒரு கஸ்டமர் குரு கடையில வாங்குறதுக்காக தான் போறாரு. ஆனா குரு அநியாயத்துக்கு ரேட்ட சொல்றாரு. தரம் இருக்கார்ல, என்கிட்ட கம்மி தான் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. கஸ்டமரும் வேகமா இவரை நோக்கி போயிடுறாரு. தரம், என் கஸ்டமரை இழுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியான்ற மாதிரி இந்த நபர் கோவப்படுறாரு. ஆனா தரம் இவர்கிட்ட வியாபாரமே பண்ணிடுறாரு. இதெல்லாம் சுத்தமா குருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் தரம் மேல நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க போல. இப்பதான் பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பாக்கு சாப்பாடுலாம் தரதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி அப்பாவும் அனுப்பி விடுறாரு. இவங்க போயிட்டு இருக்கும் போது குரு மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அப்பா வியாபாரத்துல டிஸ்டர்ப் பண்றாருல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதே சமயம் ஆளு நீ நல்லா வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க தரமுக்கு கோவம் வருது. பேசாம இருன்னு சொல்றாரு. ஆனா குரு மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்காரு. கோவப்பட்ட தரம் இருக்காருல, என் பொண்ணுகிட்டே நக்கலா பேசுறியான்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து தடுக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே விஸ்வான்னு ஒருத்த மிரட்டினா பாத்தீங்களா, அவன் குருவோட ஆள் போல. நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி தரம தான் தடுத்துட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே வந்து தடுக்கிறதுனால ப்ராப்ளம் நின்றுது. அதுக்கப்புறம் மாலினியும் கிளம்பலான்ற மாதிரி உங்களோட வேலைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மாலினி கிட்ட ரமேஷ்னு ஒரு பையன் வலிஞ்சுக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா, இந்த அக்கா கூட சேர்ந்து சாப்பிடும் போது இதை பத்தி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ பெருசா கண்டுக்காத அப்படின்ற மாதிரி இந்த அக்காவும் சொல்லிட்டாங்க. இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, அம்மாக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தரான். இவங்களுமே யோசிக்கிறாங்க,
ப்ளீஸுங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். சரின்ற மாதிரி இவங்களுமே எடுத்து சாப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க வேலை டைம் முடிய போது இவங்களுமே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கும்போது அந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, கேப் வழியா கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப இவங்களுமே ஆட்டோ பிடிச்சி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மயக்கம் பயங்கரமா வருது. இப்ப ஆட்டோ கிட்ட கேட்டு ஏறிடுறாங்க. ஆனா இவங்க ரொம்ப மயக்கத்துல இருக்கிறது அந்த ஆட்டோ டிரைவர் கவனிக்கிறாரு. என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க செம்ம மயக்கத்துல இருக்காங்கல்ல, தப்பா நடந்துக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள வேற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆட்டோல போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இந்த நபரால எதுவுமே பண்ண முடியல. சரி ஆட்டோவை ஓட்டுவோன்ற மாதிரி ஆட்டோவை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆட்டோவை ஓட்டிட்டு இருக்கும் போது அந்த நபர் தோல்ல இவங்க சாஞ்சு தூங்குறாங்க. தெரிஞ்ச நபரா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆட்டோ டிரைவர் யோசிக்கிறாரு. அப்படியே இவங்களை கூட்டு போறாரு. இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. காலையில சமயம் மாலினி ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாலினி கண்முழிக்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கோன்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ரோட்ல விழுந்து கிடக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சரி வீட்டுக்கு போவோன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பா. அவ தான் கதவை திறந்து அக்காவை உள்ள வர வைக்கிறா. அக்கா நீ எங்க தான் போனன்ற மாதிரிலாம் கேக்குறா. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, நான் ஆட்டோல வந்துட்டு இருந்தேன், திடீர்னு முழிச்சு பார்த்தா ரோட்ல தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அக்கா நீ ஒரு நாள் மிஸ் ஆகல, 2 நாளா மிஸ் ஆயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது மறுநாள் இந்த இடத்துக்கு இவங்க வரல, நடுவுல ஒரு நாளே கட்ட இருக்கு. எது ஒரு நாள் முழுக்க நான் வரலையான்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. இவங்க கையில நிறைய காயம்லாம் இருக்கு. என்னமா இதெல்லாம் காயம்ன்ற மாதிரி அப்பவும் புடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது. அதாவது யாரோ ஒருத்தங்க இவங்களை கடத்திருக்காங்க. கடத்தினவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை லாக் பண்ணி இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான். அதெல்லாம் இவங்க மைண்ட்ல வந்துட்டு போது இவங்க வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாங்க. சரி நம்ம போய் பேசி பார்ப்போன்ற மாதிரி தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துடுறா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ரேப் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தங்கச்சியும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்பாவும் வெளியே இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாரு. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. நான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், திடீர்னு மயக்கம் பயங்கரமா வந்தது, ஒரு ஆட்டோல தான் கடைசியா ஏறணுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த ஆட்டோவோட நம்பர் ஞாபகம் இருக்கான்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. நம்பர்லாம் நான் கவனிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரோட அடையாளத்தை காமிச்சா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களான்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முதல்ல அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிப்போம், அது மூலியமா எதாவது கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. மாலினி ஒரு இடத்துல முழிச்சதா சொன்னாங்க பாத்தீங்களா, அங்க இருக்க பிச்சைக்காரர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. மாலினி இந்த இடத்துல தான் இருந்தாங்க, யார் வந்து போட்டாங்கன்னு பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அதெல்லாம் கவனிக்கல, காலையில முழிக்கும் போதுதான் அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. மாலினிக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மாலினிக்கு நடந்ததை பத்தி சொல்லிடுறாங்க. யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ரமேஷ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கொஞ்ச நாளா தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அதே மாதிரி அவ ட்ரெஸ் மாத்தும் போது எட்டி பார்த்ததை நான் கவனிச்சேன், ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல மாலினிக்கு பிரசாந்த்னு ஒருத்தரோட கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயே இந்த மாதிரி நடக்கணும்ன்ற மாதிரி இந்த நர்ஸுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஆட்டோ டிரைவர் கிட்டயா போட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த ஆட்டோ டிரைவர் கிட்டயே விசாரிக்கிறாங்க. இவர் நான் தான் டிராப் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எங்க டிராப் பண்ணீங்க, எப்படி டிராப் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆட்டோ டிரைவர் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தாரு பாத்தீங்களா, அப்பதான் அந்த கஸ்டமர் வந்திருப்பாரு. அவர் தனி ஆளுன்ற மாதிரி தான் ஆட்டோ டிரைவர் நினைச்சிருப்பாரு. ஆனா இறங்குற இடத்துல வா கிளம்பலான்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிருப்பாரு. சரி சொந்தக்காரர் தான் போலன்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் விட்டுருப்பாரு. இதான் நடந்ததுன்னு சொல்றாரு. தரமோட எதிரிங்க கூட யாராவது இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால எதிரிங்களை பத்தி விசாரிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா தரம் கடைசி 4 வருஷமா தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற ஸ்டேட்ல தான் இருந்திருப்பாரு. இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே இவர் பினான்சியலா கஷ்டப்படுவாரு. இங்க இவரோட கசினா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்காரு. ஆனா சொன்ன டேட்டுக்குள்ள காசை தராம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் இங்க இருக்க லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. மாலினி உடம்ப செக் பண்ணி பாக்குறது மூலியமா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. மாலினி கிட்ட தப்பா நடந்தது ஒருத்தர் தான், ஆனா வேற ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் கையை பிடிச்ச மாதிரி தடங்கள்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ 2 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி மாலினிக்கு அன்னைக்கு மயக்கம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, உடம்புல மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப யாரோ திட்டமிட்டு கலந்து தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ரமேஷ்னு ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அவர் வீட்டுல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. ரமேஷும் அந்த இடத்துக்கு வந்து கதவை திறக்கிறாரு. இப்ப வந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, ரமேஷ் கிட்ட பேச மாட்டாங்க, நேரா ரமேஷோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த நாள் நைட்டு உங்க பையன் எங்கம்மா இருந்தாரு, நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
அம்மா இருக்காங்கல்ல, நான் சீரியல்லாம் பார்த்தேன், எனக்கு காலை தான் அமுக்கி விட்டுட்டு இருந்தான், ஒரு 9:30 மணிக்கு நான் தூங்கி இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 9:30 மணிக்கு மேலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். 9:30 மணிக்கு மேல நீ எங்க போனன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் எங்கேயும் போல மேடம், வீட்லயே தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மாலினிக்கு நடந்ததை பத்தி நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கும், நம்மள சந்தேகப்பட்டு தான் இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு இவனுக்கு புரியுது. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றான். நீ பொய் சொல்றேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்க குத்துட்டு கிளம்புறாங்க. மாலினியை பத்தி ஏரியால விசாரிக்கும் போது புதுசா ஒரு தகவல் தெரிய வருது. மாலினி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பலார்னு கன்னத்துல ஒரு நபரை அரைஞ்சிருக்காங்க. இதை ஒருத்தர் பார்த்திருப்பாரு. பார்த்த நபர் இருக்கார்ல, அவனோட அடையாளம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரை வச்சு இவங்க ஒரு டிராயிங்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப மாலினி வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பிரசாந்தோட அப்பா ஏற்கனவே நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா, ஆனா இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு என்னோட பையனை தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு பிரசாந்தம் எதுவுமே சொல்லாம இருக்காரு. பிரசாந்த், நீயாவது உன்னோட அப்பாக்கு புரிய வைன்ற மாதிரிலாம் மாலினி சொல்றாங்க. ஆனா இவருமே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பிரசாந்த் அப்பா இருக்கார்ல, உங்க மூத்த பொண்ணு வேணா இளைய பொண்ணு வேணா தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு தரம் தயாரா இல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது, உங்க சம்பந்தமே எனக்கு தேவையில்லை, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரசாந்த் அப்பாவும் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க கிளம்பும் போதுதான் கரெக்டா போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இப்ப தரமும் நடந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபரை நீங்க கண்ணத்திலேயே அரைஞ்சிருக்கீங்க அப்படிதானு கேட்கிறாரு. இப்ப நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா பிரசாந்த்னு ஒருத்தர் மறைஞ்சிருந்து கவனிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரை தான் இவங்க அரைஞ்சிருக்காங்க. ஏன் அரைஞ்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இவனை தானே நீங்க அரைஞ்சீங்கன்ற மாதிரி தீபக்கோட போட்டோவையே இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. மாலினி ஏதோ சொல்றதுக்காக வராங்க, ஆனா அதுக்குள்ள அப்பா தடுத்துறாரு. சரி, இவன் யாருன்னு என்னோட பொண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உண்மையிலே தீபக் யாருன்னு மாலினிக்கு தெரியும், அப்பதான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. தங்கச்சியும் தீபக்க தெரிஞ்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. தீபக்க தெரியும் போல, அப்பா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சிருது. சரி, நம்மளே அமைக்கி விசாரிச்சுக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உங்களுக்கு யார் மேலேயே டவுட் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்களுக்கு விஸ்வா மேலதான் டவுட் இருக்கு. அதாவது ஒருத்தர் மறைச்சு பேசினாரு பாத்தீங்களா, என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட அப்பா எல்லாரோட வியாபாரத்தையும் எடுத்துக்கிறாரு, இதே மாதிரி பண்ணாருன்னா உன்கிட்ட எங்க வேலையை காட்ட வேண்டி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால அவன் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பா இருக்கார்ல சார், குருவும் அவனும் சேர்ந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அவங்க 2 பேரை லாக் பண்ணி விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப தரம அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேர் பண்ணதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவனுங்க 2 பேருமே நாங்களா எதுவுமே பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இந்த நாள் நைட்டு 2 பேருமே எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அந்த சமயம் நாங்க 2 பேருமே பார்ல தான் இருந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. அதாவது போட்டோல இருக்க நபரை தேடினாங்க பாத்தீங்களா, அவனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இவங்க 2 பேரையும் ஸ்டேஷன்ல வைக்கலான்ற மாதிரி இழுத்துட்டு போயிடுறாங்க. போட்டோல இருந்த நபரோட பேரு தீபக்னு சொல்லியிருப்பேன். இப்ப தீபக்க லாக் பண்ணிடுறாங்கல்ல, நீ அவகிட்ட அடி வாங்கியிருக்க, அவளுக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாலினி இருக்காங்கல்ல, தீபக்க தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த லவ்வுக்கு ஏத்திருக்க மாட்டாரு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேருமே பிளான் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த தீபக்கு வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு, இதனால தான் தரம் ஏத்திருக்க மாட்டாரு. இவங்க 2 பேருமே வேற ஊர்ல கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. தீபக் தான் வந்துட்டாரு போலன்ற மாதிரி இவங்க கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அப்பா தான் வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல தீபக் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை தேடி பார்க்கும் போது தான் அவங்க இல்லைன்னு தெரிய வருது. எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் பதட்டப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது இவரும் சட்டுன்னு வந்து கட்டி பிடிக்கிறாரு. உன் அப்பா கூட்டு போயிட்டாரா, திரும்பி நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா மாலினி இருக்காங்கல்ல, இல்ல வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது செட் ஆகாதுன்னு அப்பா புரிய வச்சிட்டாருன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, அப்ப இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண தேவையில்லையா, என்ன கழட்டி விட போறியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. புரிஞ்சுக்கோ, எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய என்னோட அப்பா பார்த்திருக்காருன்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. அவ பண்ண விஷயத்தினால நீ கோவப்பட்டிருக்க, அதனால தானே அவகிட்ட தப்பா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், அவ மேல இருந்த கோவத்துக்கு அவகிட்ட நான் தப்பாலாம் நடந்திருக்க மாட்டேன், துண்டு துண்டா அவளை வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சோ இவன் கொலை பண்ற மைண்ட் செட்ல தான் இருக்கான், தப்பு பண்ணது இவனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்கிறாரு. சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். தப்பா நடந்தவன் ரொம்ப கவனமா இந்த விஷயத்த பண்ணிருப்பான், இவங்களுக்கு சாம்பிள் எதுவுமே கிடைச்சிருக்காது, அதனாலதான் இவங்க கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்ப திரும்பி மாலினி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க போல. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பிரசாந்த் போட்டு விட்டாரு பாத்தீங்களா, அந்த ரிங்க பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. அதனால இவங்களுமே கோவத்துல ரிங்க கழட்டி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. எப்பவுமே ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ இருக்கும், இன்னைக்கு ஆட்டோவே இல்லாம இருக்கு. இதனால இவங்களுமே பயந்து அப்பாக்கு கால் பண்ணிட்டாங்க. நான் இங்கதான்ப்பா இருக்கேன், சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா நான் வந்துடுறேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு.
இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வராங்க, சட்டுன்னு இவங்களை அட்டாக் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி அப்பா வரதை நமக்கு காட்டுறாங்க. வந்த அப்பாவும் ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ரத்த காயத்தோட பொண்ணு அந்த இடத்துல விழுந்து கிடந்திருப்பாங்க. பொண்ணு கிட்ட திரும்பி யாரோ தப்பா நடந்திருக்காங்கன்னு அப்பாவுக்கு தெரிய வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. அதே மாதிரி தகவல் கேள்விப்பட்டு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வேகமா வந்துடுறாரு. டாக்டருமே எப்படி நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. பின்னாடி இருந்து மண்டையிலேயே தாக்கியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமா அந்த பொண்ணு கிட்ட நடந்திருக்காங்க. நீங்க அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்ல, அதனால இன்ஸ்பெக்டருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. யாருன்னு பாத்தியாமா, ஏதாவது கொஞ்சம் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. பின்னாடி இருந்து மண்டையிலேயே அவன் அடிச்சிட்டான் சார். அதுக்கப்புறம் என்னோட கண்ணை கட்டி போட்டு தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அவன் யாருன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா வேற யாரோ என்னோட கையை பிடிச்சாங்க. மொத்தம் 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தரம் இருக்கார்ல, நீங்க தானே சார் ஒழுங்கா பாதுகாப்பு தந்திருக்கணும், உங்களால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கோவப்படுறாரு. இன்ஸ்பெக்டரால எதுவுமே பேச முடியல. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவர் மத்த ஆளுங்க கிட்ட கோவப்படுறாரு. நம்ம தான் கவனமா இருந்திருக்கணும்னு திட்டுறாரு. ஆக்சுவலா தரம் இந்த ஊருக்கு வரும்போது அவரோட கசின் பிரதர் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் தந்து தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவங்களுக்குள்ள இந்த பண பிரச்சனை போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அவரை விசாரிக்காம இருக்கோம் சார், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப சுதீர பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உங்களுக்குள்ள பண பிரச்சனை போச்சுலன்னு கேக்குறாரு. சார் பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் தந்தேன் சார், வட்டியை மட்டும் தான் தராரு, அசல தரவே மாட்டாரு, சீக்கிரமா தாங்கன்ற மாதிரி தான் பேசுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சுதீரோட தங்கச்சி இங்கதான் இருக்காங்க போல. நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சி பேரு பூர்ணிமா அப்படின்றது. காஃபி எல்லாம் எல்லாருக்குமே தந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பூன் உள்ள இருக்கும் போதே அவங்க காஃபியை குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஸ்பூனை எடுத்து வைக்காம குடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி தான் வந்திருப்பாரு. ஆனா இவர் பண்ண மாதிரியே தெரியல. இவர் இருக்கார்ல, இப்படி பண்ணவனெல்லாம் விடவே கூடாது சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனுக்கு பெரிய தண்டனை வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மாலினியும் அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. மாலினிக்கு திரும்பி அதெல்லாம் தோணுது போல, என்ன விற்று விற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நர்ஸ் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மயக்க ஊசி எல்லாம் போட்டு தூங்க வைக்கிறாங்க. குருவும் விஸ்வாவும் சேர்ந்து இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சந்தேகப்பட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க செல்லுல இருக்கும் போது 2வது வாட்டி சம்பவம் நடந்துருச்சுல, அதனால அவங்க பண்ணலன்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. மாலினிக்கு பிரசாந்த்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி அப்பா நினைச்சாரு பாத்தீங்களா, அவர் சொந்தக்காரரா தான் இருப்பாரு. இந்த சொந்தக்காரங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சார், விசாரிக்கும் போது தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்ப தரமோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடி கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. இந்த லேடி ஒய்ஃப் எல்லாம் கிடையாது, வேற ஒரு லேடி. இவர் அஃபேர்ல தான் இருக்காரு போல. இவங்க 2 பேருமே சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பையன் கூட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒய்ஃப் அஃபேர்ல இருக்கிறது தெரிய வருது. அதுவும் தரமோட அப்பா சொந்தக்காரரா இருப்பாரு. எப்படா உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் தரம போட்டு அடிக்கிறாரு. அதே மாதிரி ஒய்ஃபை போட்டும் அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட வாழ வேணான்னு முடிவு எடுக்கிறாரு. 2 பேருமே இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் தள்ளி விடுறாரு. இதெல்லாம் இவரோட பையன் கவனிச்சிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, இந்த பையன் தான் பிரசாந்தோட அப்பாவா இருப்பாரு. இன்னமும் அதெல்லாம் இவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு போல. ஏன்னா போட்டோவை இவர் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா தரமோட அப்பா ஒரு விஷயத்த பண்ணார்ல, அதுல இவரோட அப்பா ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு. கொஞ்ச நாள்லயே உடம்பு முடியாம இறந்து போயிருப்பாரு. இதனாலேயே தரம் அப்பா மேல இவருக்கு கோவம் இருந்திருக்கும். தரம் மேலயும் அந்த கோவம் இருந்திருக்கலாம். அதனால அவரோட பொண்ணை கஷ்டப்படுத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அந்த ஆங்கிளையும் விசாரிப்போன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. மாலினி ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டு போலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருவாங்க. இந்த இடத்துக்கு லேடி அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. சார் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வீட்லயே நாங்க பாதுகாப்பு தரோன்ற மாதிரிலாம் தரம் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள யாரோ பூந்து வராங்க போல. வந்தவங்க இருக்காங்கல்ல, தூங்கிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணை நெருங்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. பாதுகாப்புக்காக ஆளுங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அதை மீறியும் 3 பேருமே காணாம போயிருக்காங்க. இது தெரிஞ்சோன்னா இன்ஸ்பெக்டர் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு உள்ள வந்து பாக்குறாரு. பொருள்லாம் களைஞ்சு போட்டிருக்கு. யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க போல, நீங்க என்னதான் பாதுகாக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கணும், எல்லா பக்கமும் தேடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அடிக்கடி மாலினி கோயில் பக்கம்லாம் வருவாங்கல்ல, அந்த கோயில் இடத்துல எல்லாம் போட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போட்டோவை காமிச்சு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர் உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா, நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், அந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இந்த ஆளு சம்பந்தமே இல்லாம பேசுறாருன்னு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் பாக்குறாரு. சார் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரு, அதனாலதான் இப்படி பேசுறாரு, நம்ம மத்தவங்க கிட்ட விசாரிப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. யாருமே மாலினியும் ஃபேமிலியும் பார்க்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. அப்ப எங்க தான் போனாங்கன்ற மாதிரி போலீஸுங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, பயங்கரமா போலீஸை கிளின்னு கிழிக்கிறாங்க. இது போலீஸோட ஃபெயிலியரு, அந்த ஃபேமிலி காணாம போயிருக்காங்க, எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்காங்க.
இப்ப 3 வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு வீட்டோட கதவை திறந்து யாரோ நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நடந்து வரவர் யாருன்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த 2 பொண்ணுங்களுமே உட்காந்து இருக்கிறது தெரிய வருது. இப்பதான் நடந்து வரது யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. தரம் தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு சின்ன பொண்ணு கிட்ட வந்ததும் இவர் தான். நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி சின்ன பொண்ணையும் பெரிய பொண்ணையும் எழுப்பி அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. ஏன்னா அந்த ஊர்ல எல்லாருமே அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருப்பாரு. இன்னும் மாலினி அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதமா, கொஞ்சம் நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் தங்கச்சிக்கு ஸ்கூல் விஷயமா பேசியிருக்கேன், தங்கச்சியை கூட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி மாலினி ஏத்துக்கிறாங்க. இப்ப மாலினியோ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மர்ம நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் யாருன்றதை நமக்கு காட்டல. வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை லாக் பண்றான். இவங்க வாயில துணியெல்லாம் கட்டிடுறான். இவங்களை உயிரோட இந்த இடத்துல கொளுத்தணும்னு நினைக்கிறான். ஏன் இப்பெல்லாம் பண்றான்னு தெரியல. இந்த இடம் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, இத பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் தரமோ பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப தரமோ உள்ள வந்து பொண்ணு இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவங்க 3 பேர் வேற ஒரு பகுதியில இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நடந்த அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்றது இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. உங்களை நம்பாம என்னோட பசங்களை நான் பாத்துக்கலாம்னு நினைச்சேன், அதான் நான் பண்ண தப்பு சார், எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் அழுகுறாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சமாதானம் சொல்றாரு. இவங்க இருந்த லொகேஷன் நமக்கே தெரியல, எப்படி கில்லருக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா முதல் 2 வாட்டி ரேப் நடந்தது பாத்தீங்களா, அப்ப எந்த ஒரு க்ளூவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த வாட்டி கில்லர் கொலை பண்றதுக்கு வந்தான் பாத்தீங்களா, அங்க சாம்பிள்லாம் கிடைச்சிருக்கும். அது மூலியமா இவங்களுமே சந்தேகப்படுறவங்கள விசாரிக்கிறாங்க. இவங்களுமே குற்றவாளியை பிடிச்சிடுறாங்க. இப்ப குற்றவாளியை உட்கார வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே எதிர உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தரம் இருக்க இடத்தை பத்தி இந்த கில்லர் கிட்ட சொல்லியிருப்பாரு. கில்லர் அது மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இப்பதான் கில்லர் யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆட்டோ டிரைவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் நினைச்சார்ல, அப்பதான் இவன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆட்டோ டிரைவர் கிட்டயும் இவன் தானா அப்படின்ற மாதிரி காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அது யாருன்றத பார்த்துட்டு இருக்க நமக்கு காட்டுறாங்க. வேற யாருமே கிடையாது, சுதீர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அதாவது தரமோட கசின் ஒருத்தரை சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஒருத்தர் மட்டும் இதை பண்ணல, 2 பேர் சேர்ந்து தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஏற்கனவே போலீஸுங்க கண்டுபிடிச்சாங்கல்ல. இவரோட தங்கச்சியும் இவரும் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க. இவர் ரேப் பண்ணிருப்பாரு, தங்கச்சி கையை பிடிக்கிற வேலையை பண்ணிருப்பாங்க. சுதீரை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரர்ல, அதனால தான் தரம் இந்த இடத்துல தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தரம் இல்லாத சமயம் இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, கொளுத்தி விட்டுருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் விட்டுருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. எல்லாம் பவருக்காக தான் பண்ணேன்னு சொல்றான். ஆக்சுவலா சுதீர் சின்ன பையனா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிடுவாரு. அம்மா தான் இவங்க 2 பேரையும் வளர்த்திருப்பாங்க. ஆக்சுவலா அம்மா வேலை பாக்குறாங்கல்ல, அந்த இடத்துல முதலாளிங்களாம் நிறைய அட்வான்டேஜ் எடுப்பாங்க. இதை நினைச்சு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவர் சின்ன பையனா இருக்கும் போதே கவனிச்சிருப்பாரு. நம்மளுமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனோம்னு நினைச்சேன், அதனால தான் இந்த இடத்துல கவுன்சிலர் ஆகுறதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முடிவு பண்ணேன்னு சொல்றான். கோயில் வாசல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இதுக்கு முன்னாடி குறி சொன்ன 2-3 விஷயம் நடந்திருக்கும். அதனால அடிக்கடி இந்த சுதீர் இருக்கார்ல, அவர்கிட்ட குறி கேட்பாரு. எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஒரு இளம்பெண் கூட நீ ஒன்னா இருக்கணும், அதுவும் ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி, இதுக்கு நடுவுல 21 நாள் கேப் இருக்கணும், இந்த மாதிரி நீ பண்ணும். 3வது வாட்டி அந்த பொண்ணோட கதையை முடிக்கணும், இதுக்கு நடுவுலயும் 21 நாள் கேப் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இஷ்டத்துக்கு சொல்றாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்பிடுறான். இதனால தான் மாலினி கிட்ட 2 வாட்டி தப்பா நடந்திருப்பான், அதுக்கப்புறம் சாவடிச்சிருப்பான். இவன் மட்டும் இல்ல, இவன் தங்கச்சியும் பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதனால தான் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. என் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ குடிக்கும் போது ஸ்பூன் இருக்கணும், இருந்தாலும் நீ குடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க வித்தியாசமா குடிச்சிருப்பாங்க. அவர் ஏற்கனவே சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி நடந்திருக்கும். அதனால தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் பண்ணலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப நாங்க பண்ணிட்டோம், கண்டிப்பா நாங்க நினைச்சது நடக்கும், நாங்க 2 பேருமே வெளியே வந்துருவோன்ற மாதிரி இப்ப கூட சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இந்த காலத்திலயும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் சொல்றதை நம்பி இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி இவங்க 2 பேரையும் திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த நிலைமையில இவங்க மாட்டிருக்காங்கல்ல, இப்ப கூட இதை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க. சாமியார் சீக்கிரமே நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் தந்த பொருளை பாக்கெட்லயே வச்சிருக்கணும்னு சொன்னார்ல, நீங்க வச்சிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி அண்ணனை பார்த்து இந்த தங்கச்சி கேட்கிறா. வச்சிருக்கன்ற மாதிரி அந்த அண்ணனுமே எடுத்து காட்டுறாரு. இன்னமும் இதுங்க பைத்தியமா தான் சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பொண்ணை இழந்த அப்பா இருக்காருல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தங்கச்சி தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இதோடயே இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனா நியூஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட சில பகுதியில நடக்குதுன்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வரதான் செய்யுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.